வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு 180 நோக்கிய பயணம் அப்படின்ற ஒரு டெஸ்ட் சீரியஸ் நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம் ஃப்ரீயா. வெற்றிகரமா இன்னைக்கு டேட் வரைக்கும் 6ஆம் வகுப்பு புதிய மற்றும் பழைய புத்தகம் தமிழ் புக்கு முடிச்சாச்சு. 7ஆம் வகுப்பு புதிய மற்றும் பழைய தமிழ் புத்தகம் முடிச்சாச்சு. அதே மாதிரி மேக்ஸ்ல விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், நேர் மற்றும் எதிர் விகிதம் முடிச்சாச்சு. ஜிகேவில் கிட்டத்தட்ட ஒரு 8 லெசன் முடிச்சாச்சு. கூடவே அடிஷ்னலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆச்சரியப்படுவீங்க. இதில் 2022 இருந்து 2024 வரைக்கும் 10ஆம் வகுப்பு தரத்தில் ஒரு 8 எக்ஸாம் நடந்திருக்கு. இந்த 8 எக்ஸாமில் புவியியலில் வந்து பார்த்தீங்கன்னா 47 கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த 47 கொஷினை வச்சே நீங்கள் என்ன பண்ணிடலாம், வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமில் இப்படி தான் கேட்பாங்கன்ற ஒரு முடிவு பண்ணிடலாம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2 டெஸ்ட்டாக 21 கொஷின், மீதி இருக்கிற கொஷின், சரிங்களா? ஸோ 2 டெஸ்ட் லிங்காக கொடுத்துருக்கோம். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் எடுத்துக்கிட்டா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8 எக்ஸாமில் 52 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதை ஒரு 2 டெஸ்ட் லிங்காக கொடுத்துருக்கோம். இதில் தான் இப்போ ஹிஸ்ட்ரியை சேர்க்க போகிறோம். மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுமே ஜிகேவில் வந்து அந்த 8 எக்ஸாமில் 800 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அழகாக பிரித்து உங்களுக்கு ப்ராக்டிக்ஸு கொஷின் கொடுக்க போகிறோம். இது ஒரு ஆச்சரியமா? அடுத்த ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2022 இருந்து 2024 வரைக்கும் ஒரு 45 எக்ஸாமில் தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு டிஎன்பிஎஸ்சியில் நடத்துகிறாங்க. ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நமக்கு பொது தமிழ் மாதிரி மற்ற எக்ஸாமுக்கெலாம் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டின்ட்டு ஒரு 100 கேள்விகள் நடத்துவாங்க, கரெக்டா? ஸோ இந்த 45 எக்ஸாமில் பிரித்து எழுதுக அப்படின்னு எடுத்துக்கிட்டா 6th புக்கில் இருந்து எத்தனை கேள்வி டைரெக்டாக கேட்டிருக்காங்க. எதிர் சொல் 6th புது புக்கில் இருந்து, 7th புது புக்கில் இருந்து எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க. சொல்கிறது புரியுதுங்களா? அங்கே ஒரு இங்கே பாருங்களேன், நான் இன்னும் தெளிவாக சொல்லிடுறேன். இப்போது இந்த 45 எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர் சொல் வந்து 7th நியூ புக்கில் 21 கொஷின் கேட்டிருக்காங்க. அதை மட்டும் அழகாக பிரித்து உங்களுக்கு டெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். கீழவே அதுக்கு நோட்ஸும் கொடுத்துட்டேன். நீங்கள் ஸ்கூல் புக்கில் எதிர் சொல் எங்கெங்கே இருக்குதோ அதை எடுத்து உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துட்டேன். இதை படிச்சுட்டு இந்த கொஷினை அட்டன் பண்ணால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைரக்ட் கொஷின் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. சொல்கிறது இப்போ புரியுதுங்களா? இப்போ பிரித்து எழுதுக்குன்னு எடுத்துங்க. பிரித்து எழுதுக 7th நியூ புக்கில் வந்து 29 கொஷின் வந்து 45 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நான் என்ன பண்ணிட்டேன், எங்கெல்லாம் பிரித்து எழுது இருக்கோ அதெல்லாம் ஒருங்கிணைச்சு உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துட்டேன். அதை ஒரு முறை பார்த்துட்டு இந்த டெஸ்ட்டு அட்டன் பண்ணால் மறக்கவே மறக்காது. சூப்பர் இல்லை? அதே மாதிரி பாருங்கள், இப்போது 7th புக்கில் மற்ற தலைப்பை அப்டேட் பண்ண போகிறோம். இன்னைக்கு டேட் வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்குன்னு நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சொல் பொருள். இந்த சொல் பொருள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பாருங்களேன், 6th நியூ புக்கில் 18 கேள்விகள் வந்து இந்த 45 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதுக்கு நோட்ஸும் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு கலைச்சொல். கலைச்சொல் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா 10 + 5 15 கேள்விகள் நம்ம எக்ஸாமில் கேட்க போகிறாங்க. இதில் மொத்தமாக 20 இங்கே பாருங்கள் 27 ஒரு 15 கூட்டினா இத்தனை கேள்வி இந்த 45 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கலைச்சொல்ல 6ஆம் வகுப்பில் மட்டும், இன்னும் 7ஆம் வகுப்பு அப்டேட் பண்ணலை, சரிங்களா? ஸோ 6ஆம் வகுப்பில் எங்கெல்லாம் வந்து கலைச்சொல் இருக்கோ அதுக்கு நோட்ஸ் கொடுத்துட்டேன். கிட்டத்தட்ட இந்த கேள்வி அட்டன் பண்ணால் பாருங்கள் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. இதேமாதிரி பிரித்து எழுதுக. அதுக்கப்புறம் எதிர் சொல் வந்து 6th நியூ புக்கில் 38 கொஷின் இந்த 45 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இதில் எல்லாம் ரிப்பீட்டட் தாங்க. ஒரு சொன்னோன்னா ஒரு 10 கொஷின் தான் இருக்கும், மீதி எல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. பட் உங்களுக்கு ரிப்பீட்டடாக இருந்தாலும் எப்படியெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கணுன்றதுக்காகவே நான் 38 கொஷினாக வச்சுருக்கேன். அதுக்கு நோட்ஸும் கொடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், அகரவரிசையில் 6th புக்கில் அவ்வளோவா இருக்காது. புது புக்கு பழைய புக்கு எங்கெங்கே அகரவரிசை இருக்கோ அதை எடுத்து வச்சுட்டு அதில் இந்த 45 எக்ஸாமில் 25 கேள்வி கேட்டிருக்காங்க. அப்படிங்கப்பா, உண்மையாவா? அதை தாங்க கேட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் போய் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி நம்ம ஸ்டாண்டர்ட் வைஸாக இந்த மாதிரி தலைப்புகளுக்கு நோட்ஸை படிச்சுட்டு டெஸ்ட்டு எழுதுனா கண்டிப்பாக புக்கை தாண்டியே வெளியே போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக புக்கை தாண்டி வெளியே போகிறது இல்லை. அப்போ ஒன்று டைரக்ட் கொஷினாக இருக்கலாம், ஒருவேளை இன்டைரக்ட் கொஷினாக இருந்தாலும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு. அதனால கொஷின் பார்த்து அடுத்த செகண்டே ஆப்ஷன் ஏவா பியா சியான்றத முடிவு பண்ணி ஷேடோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்.
நல்ல ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ பிரித்து கொடுத்துட்ருக்கோம். இதில் அதே மாதிரி 7th புக்கில் இப்போ நீங்கள் பார்க்கும்போது எதிர் சொல்லும் பிரித்து எழுதுக்கும் இருக்குது. அடுத்தது சொல் பொருள் இன்னைக்கே ஜாயிண்ட் ஆகிடும். சொல் பொருளும் கலை சொல்லும். சரிங்களா? சூப்பருங்க. அடுத்தது நம்ம இன்னைக்கு 7th புக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நாளையிலேருந்து நம்ம 8th புக்கு போவோம். 8th புக்கில் இதே மாதிரி நம்ம பிரித்து டெஸ்ட் கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். இதில் இன்னும் ஆட் பண்ண வேண்டியது என்னென்னா, இப்போ 6th புக்குன்னு எடுத்துக்கிட்டால் இணை எழுத்து இருக்குது, சுட்டெழுத்துக்கள் இருக்குது, வினா எழுத்துக்கள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து யூனிட் 7ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உரைநடை சார்ந்த தலைப்பெல்லாம் இருக்குல்ல, இந்த முடியரசர்லாம் வராங்க இல்லையா, பாரதிதாசன் முடியரசர்லாம், அந்த தலைப்பெல்லாம் இதில் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் உங்களை அப்பப்போ சொல்கிறது, கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்கன்னு. கூடவே வரணும்னா இப்போ பாருங்கள் இவ்வளோ விஷயம் அப்டேட் பண்ணியிருக்கோம். இதை எல்லாமே நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணால் கன்ஃபார்மாக அரசு வேலையோடு தான் போவீங்க கண்டிப்பாக. சரிங்களா? இப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், இன்னமும் ஆச்சரியங்கள் நிறைஞ்சு இருக்குது. அடுத்த ஆச்சரியம் என்னென்னா, நமக்கு யூனிட் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக சிலபஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துட்டு அதில் வந்து கொஷின் கேட்போம் அப்படின்னு. ஸோ ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு கொஷின் கேட்பாங்கன்னா அதில் 5 கேள்வி கேட்கலாம், 3 கேள்வி கேட்கலாம், 4 கேள்வி கேட்கலாம். ஏன்னா அவங்க வந்து லிமிட்டேஷன்லாம் சொல்லலை. பேராகிராஃப்லேருந்து அவங்க கொஷின் கேட்போன்னு சொல்லிட்டாங்க. பட் அந்த 5th யூனிட்டில் வந்து 15 கேள்விகள் கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம இதுக்கும் நம்ம புத்தகத்தை தானே தேடணும். 6th புக்கில் புது புக்கு பழைய புக்கு எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் கொடுத்து அதுக்கு கீழே கொஷின் கேட்டிருக்காங்கன்னு தேடும் போது புது புக்லேயும் பழைய புக்லேயும் எங்கெல்லாம் இருக்குதோ அதை உங்களுக்கு அப்படியே கொடுத்துடும். ஆன்லைன் டெஸ்ட்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே பேராகிராஃப் படித்து ஆன்சர் பார்க்குற மாதிரி நான் காமிக்கிறேன் எப்படி பார்க்கணுன்னு. அதேமாதிரி 7th புக்கு, அதே மாதிரி 8th புக்கில் 2 பகுதியாக, அதுக்கு அடுத்தது 9th 10th 11th 12th எல்லாமே 6thலேருந்து 12th வரைக்கும் புது புக்கு பழைய புக்கில் பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுக்கு ரிலேட்டடாக எப்படி கேட்குறாங்க. ஏன் ஒரு டயக்ராம் கொடுத்துட்றாங்க, அந்த டயக்ராம் கொடுத்துட்டு அதுக்கு ரிலேட்டடாக கொஷின் கேட்குறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு புத்தக திருவிழாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழைப்புதல் மாதிரி கொடுத்துட்றாங்க. அந்த புத்தக திருவிழாவுக்கு அழைப்புதல் கொடுத்துட்டு அதில் 4 கேள்வி 5 கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அது எப்படி ஆன்சர் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் நம்ம புத்தகத்தில் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்ததாக கீழே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இவ்வளோ தூரமே ஆச்சரியங்கள் நிறைஞ்சுது. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்களேன், 7th புக் எடுத்துக்கிட்டா இயல் 9ல் காகிதமிலத்து வராரு. அதில் ஒரு 28 கேள்வி. இந்த இயல் 9லே பிரித்து எதுக சேர்த்து எதுக கலைச்சொல் ஒரு 14 கேள்வி. ஓல்டு புக்கில் நிறுத்தல் குறியீடுன்னு இருக்குது, அதில் ஒரு 30 கேள்வி. அதுக்கடுத்தது இந்திய வளங்கள் மற்றும் தொழில்கள் 10th சோசியல் சயின்ஸில் ஒரு 50 கேள்வி. இந்த யூனிட் அதாவது இயல் 9லேயே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் புது புக்கில் இருப்பார், பழைய புக்கில் பாரதிதாசன் இருப்பாங்க. அதை சேர்த்து ஒரு 14 கேள்வி. அதுக்கடுத்தது இதுக்கான நோட்ஸ். அவ்வளோதான். ஒரு நாளைக்கு ஒரு இயல், அந்த இயலில் நம்ம புது சிலபஸில் எதெல்லாம் கவர் ஆகுதோ அதெல்லாம் தனித்தனியாக பிரித்து டெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். இன்னும் இதில் வந்து மேக்ஸ் வந்து எல்சிஎம் சேர்க்கலை, கூடிய சீக்கிரம் நான் சேர்த்துட்றேன். இது பாரு இங்கே வந்தால் இருக்கும், இங்கே பார்த்தீங்களா? ஸோ விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் பார்ட் 15 வரைக்கும் நம்ம போட்டாச்சு. இன்னும் எல்சிஎம் சேர்த்தோம்னே இதில் அப்டேட் நான் பண்ணிடுறேன். சரிங்களா? சூப்பருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்படியே நீண்டிக்கிட்டே போகும். அடேங்கப்பா என்னைக்கிடா நம்ம படித்து முடிக்கிறது அப்படின்னு கேட்பீங்க. பட்டு டெய்லியுமே ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். டெய்லி பார்த்து முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் ஒரு 1500 கொஷின் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு. சரிங்களா? தெளிவாக புரியுதா நான் என்னென்ன பண்ணியிருக்கோன்னு? ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னு ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், பிரச்சனை இல்லை. புதுசாக இல்லை இப்போ தான் கொஞ்ச நாளாக பார்க்குறேன், பட் எனக்கு அவ்வளோ புரிதல் இல்லாதவங்க நான் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு வச்சுருக்கேன். இதை வந்து கீழே லிங்க் கொடுக்குறேன். இந்த பேஜுக்கு போயிட்டு ஒவ்வொன்றா நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. முக்கியமாக நான் இதில் என்ன சொல்லுவேன்னா, இப்போ இயல் வைஸாக கூட நான் ஆல்ரெடி படிச்சுட்டு சார்ன்னு சொல்கிறவங்க கூட இப்போ இந்த புக் வைஸாக கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த 45 எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி இதை கம்பல்சரி அட்டன் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக டைரக்ட் கொஷின் வரும். அதே மாதிரி ஜிகேக்கு வந்து இப்போ அப்டேட் பண்ணிட்டு கூடிய சீக்கிரத்தில் யூனிட் 8 யூனிட் 9 எல்லாமே சேர்த்துருவோம். இது பழைய சிலபஸில் சொல்கிற யூனிட் 8 யூனிட் 9ன்னு, பட் புதுசில் தான் மொத்தம் ஒன்றா சேர்த்துட்டாங்க இல்லையா? பட் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? ரைட்டுங்க. ஸோ ஓகேப்பா, இப்போ இந்த டெஸ்ட்டெல்லாம் எப்படி எழுதுது அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு 2 லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. நம்மளோட டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ இந்த டெலகிராம் குரூப்புக்கு கீழே அப்படியே கொஞ்சம் நவந்து வந்தீங்கன்னா 180 நோக்கிய பயணம் 180 நோக்கிய பயணம் அப்படின்னு இருக்குங்க. அங்கே ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ டிஸ்பிளே தெரியுற இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இந்த பேஜில் டெய்லியுமே அப்டேட் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ வந்துட்டுமே முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெடியூல் இருக்கும். இந்த ஷெடியூல் பிரகாரம் தான் நம்ம டெய்லியுமே டெஸ்ட் வச்சுட்ருக்கோம். அதை நீங்களே பார்த்துங்க, புரியும். சரிங்களா? அப்படியே கீழே வந்துட்டீங்கன்னா இதில் முதல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிகேலாம் அடிஷ்னலாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் எந்த டெஸ்ட்டு எழுதி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த டெஸ்ட்டு நீங்கள் ஜஸ்ட்டு அந்த டைட்டிலை கிளிக் பண்ணாவே போதும். நோட்ஸ்ன்னு இருந்தால் அதில் டெஸ்ட் இருக்காது, ஆன்லைன்லேயே படிக்கிற மாதிரி இருக்கும். புத்தகத்தில் இருக்கிறத உங்களுக்கு அப்படியே எடுத்து கொடுத்துருப்போம், நீங்கள் வெப்சைட்லேயே படிச்சுக்கலாம். இதே இடத்துல இங்கே ஒரு பாருங்கள் 18 கேள்விகள். அந்த கேள்விகள் இருந்தால் அது ஆன்லைன் டெஸ்ட்டை குறிக்கும். சரிங்களா? புரியுதுங்களா? சூப்பர். இப்போ நம்ம ஒரு டெஸ்ட் எழுதி அடிச்சு பார்க்கலாமா? வாங்க. ஸோ இன்னைக்கு நடந்த டெஸ்ட் எழுதிக்கலாம். எதிர்சொல் எடுத்து எழுதல் அப்படின்னு இருக்கா, முதல்ல அதை கை வைங்க. 21 கேள்வி இருக்குன்றாங்க. ஜஸ்ட் அந்த டைட்டில் கை வச்சா போதும், நம்ம டெஸ்ட் பேஜுக்கு வந்துடும். இங்கே வந்தோம்னே ஒன்றும் இருக்காதுங்க, 2 விளம்பரத்துக்கு நடுவில் அப்படியே நான் வந்தீங்கன்னா 2 விளம்பரத்துக்கு நடுவில் ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதை கை வைங்க. அதை கை வச்சோம்னு இங்கே பாருங்களேன், இது வந்து ஒரு இதில் இருக்குது. நான் இந்த கொஸ்டின் அப்படியே டக்குன்னு எதனா ஒரு ஆப்ஷன் அழுத்திட்டு நெக்ஸ்ட்டு போயிடுறேன். ஏன்னா அது பொறுத்துக்கலாம், அப்புறமா படிச்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அடடா கை வச்சுட்டேனே, ஓகே விடுங்க, அடுத்த கேள்விக்கு போயிடுவோம். இதில் என்னென்னா அந்நியர் அப்படின்னு இருக்குது. ஓகேவா? ஸோ அந்நியர் எதிர் சொல் தருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்நியர்னா உறவினரா ஒற்றுமையா எதுவாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் தான் யோசிக்கணும். யோசித்து பார்த்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஷன் சி உறவினர் அப்படின்னு கை வைக்கிறேன். பாருங்களேன், உறவினர் கை வைக்கும் போது கரெக்டாக இருந்தால் க்ரீனில் காட்டிட்டு வெல் டன் யூ ஆர் கரெக்டுன்னு ஒரு மெசேஜ் வந்துடும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தா அடுத்த கேள்வி காமிக்கும். அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் இருக்குது, இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணோம். இதே மாதிரி தான் நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஷன் பி கை வைக்கிறேன். பாருங்கள், ஆப்ஷன் பி நான் கை வச்சேன். கரெக்டாக இருந்தால் க்ரீனில் காட்டும், மேபி தப்பாக இருந்தால் ரெட்டில் காமிச்சிட்டு சாரி யூ ஆர் ராங்குன்னு ஒரு மெசேஜும் கீழே வந்துடும். அதுக்கப்புறம் இது தப்பாயிடுச்சு இல்லையா, இதுக்கு எது சரியோ அது க்ரீனில் காட்டும். அவ்வளோதாங்க. செம்மையாக இருக்குங்க ப்ராக்டிக்ஸுக்கு. அதுவும் ரொம்ப டைம் மிச்சமாகும். எப்போலாம் ஃப்ரீயாக இருங்களோ அப்போ டெஸ்ட் அடித்து பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ கரெக்டாக இருந்தால் க்ரீனில் காட்டும், தப்பாக இருந்தால் ரெட்டில் காமிச்சிட்டு அதுக்கு எது சரியோ அதை க்ரீனில் காட்டும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அப்படியே பேக் வந்துடுவோம். இவ்வளோதான். சரிங்களா? அப்படியே நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட்டு முடிச்சிட்டோம்னே எவ்வளோ ஸ்கோர்னு காட்டும், வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி தான் எல்லா டெஸ்ட்டுமே இருக்கும். இதில் இந்த பேராகிராஃப் காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு இதை எடுத்துக்கிறேன். நான் 8th புக்கில் பார்ட் 1 இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். ஏன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதில் எப்படி கொஷின் கேட்பாங்கன்னு இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிட்டா இங்கே பாருங்களேன். முதல்லையே ஒரு டயக்ராம் பாருங்கள், புத்தக கண்காட்சிக்கு ஒரு அழைப்பிதழ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா வினாக்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், புத்தகத்தில் மல்டி சாய்ஸ் கொஷின்லாம் நாங்கள் கொடுக்கலங்க. சரிங்களா? ஜஸ்ட்டு புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஷின் கொடுத்துருக்காங்க. அந்த 5 கொஷினுக்கு விடைன்னு இருக்கு பாருங்கள், அதை கை வைங்க. விடைன்னு கை வச்சிங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்துடும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்தது ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு இந்த பேராகிராஃப் ரிலேட்டடாக ஒரு 5 கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம், எது கரெக்டோ அது ஆப்ஷனை, அதாவது ஆப்ஷன் இல்லை விடைன்னு இருக்கு பாருங்கள், அதை டச் பண்ணாவே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? சூப்பர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக கிட்டத்தட்ட இன்னைக்கு டேட் வரைக்கும் ஒரு 40 பேராகிராஃப் கொடுத்தாச்சுங்க. சரிங்களா? 40 ஆமாம், இதுக்கு பிடிஎஃபாக கொடுத்துட்டேன். டெஸ்ட்டில் வந்து ஒரு 30 தான் இருக்கும், 30 பேராகிராஃப் இருக்கும். கூடிய சீக்கிரம் அதுவும் அப்டேட் பண்ணிவிடுவோம். சரிங்களா? கண்டிப்பாக இந்த டெஸ்ட் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி அடுத்தது நிறைய பேர் சார் மேக்ஸ் கொஷின் தரீங்க அதுக்கு வீடியோ போடுங்கன்னா கடவுளே அதுவே நீங்கள் பார்க்க முடியா, அது பாருங்களேன். ஸோ மேக்ஸ் கொஷின் இதில் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இங்கே லாஸ்ட் 2 நாளில் தான் இங்கே மேக்ஸ் இருக்காது, எல்சிஎம் ஹெச்சிஎஃப் சேர்க்கணும். அதில் போட்டுடுறேன். இங்கே பாருங்கள், பார்ட் 15 இருக்குல்ல, விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா முதல்ல வீடியோ இருக்குங்க. நீங்கள் பாட்டுன்னு என்ன பார்க்குறீங்களே தெரியல எனக்கு. சரிங்களா?
ஸோ லோட் ஆகிடும். இங்கே பாருங்க, முதல் இங்கே கொஷின்லாம் இருக்கா, இந்த கொஷின்லாம் ஜஸ்ட் ஒன் டைம் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, பார்த்துட்டு அதுக்கு ஆன்சரும் நான் வந்து டிக் பண்ணிட்டுருக்கேன், பிரச்சனையே இல்லை. ஸோ கடைசி வரைக்கும் என்னென்ன கொஷின் இருக்குன்னு, அதுக்கு என்ன ஆன்சர், இதுக்கு நமக்கு ஆன்சர் தெரியுதா இல்லையா அப்படின்றது ஒரு முறை நீங்கள் வாசிக்கிறீங்க. வாசித்து முடிச்சிட்ட உடனே அப்படியே மேலே போங்க. அப்படியே மேலே போனீங்கன்னா அது பாருங்கள், வீடியோ லிங்க் இருக்கும். எங்கள் மேலே ஃபஸ்ட்டுக்கு பேஜோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்களா, லோட் ஆகிட்டுருக்கு. இங்கே நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதால அப்படி இருக்குது. சரிங்களா? ஸோ இங்கே இருக்குங்க, இது நீங்கள் ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இங்கே அது பாருங்கள், லோட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ நீங்கள் இங்கே ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். எந்த இப்போ 15 பார்ட் கொடுத்துருக்கு இல்லையா, ஒவ்வொரு பகுதியிலையுமே தலை மேலே வந்து அதுக்கான ஷார்ட்கட் வீடியோ இருக்கும். அதுக்கு கீழே தான் கொஷின் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் பாட்டு வேகமாக தள்ளிட்டு எங்கப்பா இதுக்கு ஆன்சர் காணுமேன்னு சொல்லாதீங்க. இப்போ பாருங்கள், லோட் ஆகிடுச்சு. பட் நான் இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறதால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. உங்கள் மொபைல் வேகமாக வந்துடும். சரிங்களா? இங்கே நீங்கள் பெரிய ஸ்க்ரீனை தான் வச்சுருக்கேன். அப்படியே மொபைலில் நீங்கள் ப்ளே பண்ணிட்டு கீழே இந்த கீழே இருக்கிற கொஷனுக்கு அங்கே ஆன்சர் இருக்கும். சரிங்களா? ஆன்சர் டிஸ்பிளே இது எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். சரிங்களா? புரியுதா என்ன சொல்கிறேன்னு? அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையுமே தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி பார்த்தாலும் புத்தகத்துலேருந்து தான் கிட்டத்தட்ட எப்படி சொல்லலாம், ஒரு 90% தமிழ் புக்கிலேருந்து தான் கேட்பாங்க, 10% தான் வெளியே போகும். சரிங்களா? ஸோ அப்படின்னும் போது நம்ம புத்தகத்தில் சிலபஸ், புது சிலபஸில் என்னென்ன படிக்கணுமோ அதைத்தான் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு வரோம். சரிங்களா? இதில் கொஞ்சம் இப்போ கூட சொல்லிடுறேன், கிட்டத்தட்ட இப்போ ஒரு 1500 கொஷின் இருக்கும். மேபி அதில் ஒரு 10 கொஷின் தப்பாக கூட இருக்கும். நான் இல்லைன்னே சொல்ல, 100% கரெக்டுன்னு சொல்ல. ஆனால் அந்த 10 கொஷினுக்காக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, மீதி இருக்கிற 1490 கொஷினை மிஸ் பண்ணிடக்கூடாது. எல்லாருமே இப்போ டிஎன்பிசியோட கடைசி குரூப் 2 மெயின்ஸில் வந்து 2 கொஷின் தப்புன்னு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ மெயின்ஸுக்கு எடுக்கிறவங்களே 2 கொஷின் தப்பாக கொடுக்கும்போது நம்மளாம் எதுக்கு? சரிங்களா? ஸோ அதுக்காக தப்பை நான் வந்து கரெக்டுன்னு சொல்ல, நான் பண்ணுறது அந்த 10 கொஷின் தப்புன்னு தப்பு தான். பட் அடுத்தடுத்த முறையில் அதை நம்ம திருத்திக்கலாம். பட் வந்து நம்ம 100% கரெக்டாக பண்ணுறது ரொம்ப சிரமம் அப்படின்னு தான் சொல்லுவார். சரிங்களா? அதுக்கே நிறைய பேர் கண்டுபிடிச்சி சொன்னாங்கன்னா உடனே மாற்றிடுவோம். இப்போ இதுக்கு சொல்கிறேன், மேபி ஏதாவது நீங்கள் டெஸ்ட் எழுதும்போது ஒரு கொஷின் தப்பாக இருந்துச்சுன்னா அதை சொல்லுங்கள், மாற்றி விட்டுலாம். மற்றபடி மீதி இருக்கிற கொஷின் பாருங்கள், ஒரு 50 கொஷினில் ஒரு கொஷின் தப்பாகிடுச்சுன்னா 49 நம்ம 49 வேஸ்ட்டுன்ற ஒரு கான்செப்ட் வரக்கூடாது. அதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன். சரிங்களா? புரியுதுங்களா? சூப்பருங்க. ஸோ இப்போ இன்றைக்கி வந்து 7th புக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் டெஸ்ட்டாக கொடுத்துருவோம். நாளையிலேருந்து 8th புக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஜிகே என்னென்ன டாப்பிக்கோ அது கவர் ஆகிடும். அதேமாரி மேக்ஸ், எல்சிஎம், HCF வந்து கூட போயிடும். சரிங்களா? நான் என்ன பிளான் பண்ணிங்கன்னா, எல்சிஎம், HCF வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து குரூப் 4க்கு ஸ்டார்ட் பண்ணுறோம், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம்னு ஒரு பிளானில் இருக்கேன். பட் பார்க்கலாம் எப்படி கரெக்டாக இருக்குன்னு. சரிங்களா? ஸோ கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர். வேறு ஏதாவது இதுன்னா சொல்லுங்கள். பட் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எல்லாமே கவர் பண்ணிட்டு வரோம். என்ன கரண்ட் அஃபேர் ஒன்றும் தொடலை, அது நம்ம தொட்டுக்கலாம். முதல்ல இதெல்லாம் பெரிய விஷயத்தெல்லாம் முடிச்சுடுவோம், அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம். சரிங்களா? பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.